வெல்கம் டு அன்பரசி கிச்சன். இன்றைக்கி நாம் அன்பரசி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜுவல் மேக்கிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த நெக்லஸ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதோட செட்டு அப்படியே எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நாம் ஏற்கனவே அன்பரசி கிச்சனில் பிரைடல் செட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெக்லஸ் காமிச்சிருக்கோம். அந்த நெக்லஸ்க்குள்ள செட்டு எல்லாத்தையுமே இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுக்கு இந்த நெக்லஸ்க்கு மேட்சாக நம்ம ஒரு கம்மல் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த கம்மலில் அதே பர்பிள் கலர் ஸ்டோன் வச்சு நாம் செஞ்சுருக்கோம். அடுத்து இந்த கம்மலுக்கு மேட்சிங்காக ஒரு மாட்டல் செஞ்சுருக்கோம். இந்த மாட்டல் இந்த நெக்லஸில் அடியில் தொங்குது பாருங்கள், ஒரு பீட்ஸு. அதே மாதிரி பீட்ஸில் பர்பிள் கலரில் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். பாருங்கள், இது கூட நான் கம்மலில் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மாட்டலோட இந்த கம்மல். அப்புறம் இதுக்கு மேட்சிங்காக ஒரு நெத்தி சுட்டி ஒன்று செஞ்சுருக்கோம். பாருங்கள், அப்படியே இந்த கம்மல் எப்படி செஞ்சுருக்கோமோ அதே டிசைனில் தான் அந்த நெத்தி சுட்டி செஞ்சுருக்கோம். இந்த பிரைடல் நெக்லஸ்க்கு கம்மல், நெத்தி சுட்டி எல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்தது இதுக்கு ஒரு ஆரம் செய்யணும் இல்லையா? அந்த ஆரத்துக்கு பாருங்கள் ஒரு பெரிய டாலராக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த நெக்லஸில் இருக்க அதே பீட்ஸ் 3 மட்டும் அந்த டாலருக்கு பக்கத்தில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வரதெல்லாம் வேறு டிசைனில் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக ஆரம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஆரத்துக்கு ஒரு ரோப் மாட்டி வச்சுட்டேன். அடுத்தது ஒட்டியானம். ஒட்டியானத்துக்கு நெக்லஸ்க்கு என்ன டாலர் கொடுத்துருக்கேன்னா அதே டாலர் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நெக்லஸில் வர்ற அதே பீட்ஸ் தான் ஃபுல்லாகவே வச்சுருக்கோம். வச்சுட்டு நெருக்கமாக குந்தன் பீட்ஸ் எல்லாம் தொங்க விட்டுருக்கோம். அப்புறம் இந்த ஆரத்துக்கு வர்ற டிசைனில் தான் மேலே நம்ம லாஸ்ட்டு முடிக்கிறதுக்கு ஒரு 4 நாள் வச்சு முடிச்சிருக்கோம். பாருங்கள், சூப்பராக இதை முடிச்சிட்டோம். அதில் ஒரு கயிறு கட்டிட்டோம். இப்போ ஒட்டியானம் ரெடி. அதுக்கப்புறம் இது கை வங்கி. அடுத்தது கை வங்கி எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம அந்த கம்மலுக்குள்ள டாலர் தான் அதுக்கு கொடுத்துருக்கோம். அடுத்தது நெக்லஸ்க்குள்ள பீட்ஸ் மேலே கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டு 2 எது கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆரத்துக்கு இருக்க அந்த பீட்ஸ் கொடுத்துருக்கோம். அவ்வளவுதான், அதை ரெடி பண்ணிட்டோம். அதில் ஒரு கயிறு கட்டிட்டா நம்ம ப்ளவுஸ்க்கு மேலே கட்டுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ அதை முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம கைக்கு போடுறதுக்கு ஒரு ரிங்கோடு சேர்ந்த பிரேஸ்லெட்டு. இதை எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னா, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ரிங்கு மாதிரி எடுத்திருக்கோம். அதில் டபுள் ஸ்டோன் ஒட்டிட்டு நுனியில் ஒரு ஹோல் இருக்கும். அதில் லோரியல் கோத்துட்டோம். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது மாதிரி இது அட்ஜஸ்ட்மெண்ட் ரிங்கு தான். இதில் தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டிட்டு இதை போல் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இது சிங்கிள் ஸ்டோன். இந்த ஸ்டோனில் நம்ம ஒயிட்டும் பர்பிள் கலர் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ரிங்கு வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இதை போல் தான். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஜுவல் செட்டில் உங்களுக்கு எல்லாமே காமிச்சிட்டேன். இதில் உங்களுக்கு ஜட பில்லை மட்டும்தான் நான் காமிக்கல. அடுத்து இதை போல் நிறைய செட் நகையெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஆன்டிக் செட், அப்புறம் டெம்பிள் செட், அப்புறம் ஏடி, நிறைய நம்ம பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.